ஹலோ வணக்கம். சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மழையெல்லாம் போயிடுச்சா? இன்றைக்கி தாங்க கொஞ்சம் மழை கம்மியாக இருக்குது. என் வீடியோ எல்லோரும் பார்க்குறீங்களா? புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை டச் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாம் 1 by 1 வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மெயினாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள். இன்றைக்கி சில பேர் என்ன சொல்கிறது, நடிச்சிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? அந்த நடிப்புங்கிற தலைப்பில் தாங்க பேச போகிறேன். நடிப்பு சில பேருக்கு வரவே வராது. பல பேருக்கு பக்காவாக வரும். சில பேர் பார்த்தீங்கன்னா, ஐயோ என்னம்மா பேசுவாங்கங்கிறீங்க. அப்பா, அவங்கள மாரி பேச யாராலையுமே முடியாது. அந்த மாதிரி பேசுவாங்க. ரொம்ப டேலண்ட்டாக பேசுவாங்க. நடிப்பு பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டு அவங்களுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். அவங்க எண்ணத்துப்படி தான் நடக்குது. யார் எண்ணத்துப்படி யாருக்கு யார் நடத்துகிறாங்க? ஒன்றும் கிடையாது. அவங்கவுங்களுக்கு நேரங்காலம் வரும்போது எது நடக்கணும்னு, விதி கர்மா நடக்கணும்னு இருக்கிறத நடந்தே தீரும். அது எதாலையும் தடுக்க முடியாது. எப்படி வெள்ளம் வந்தால் அணை கட்டுறாங்களோ, லைட்டான வெள்ளம் வந்தால் அணை கட்டினா ஓரளவுக்கு நிற்கும். ஆனால் அதே கரை புரண்டு வந்தால் அடித்து மோதி நம்மளையும் சேர்த்து தள்ளிட்டு போயிடுங்க. அந்த மாதிரி நடிப்புக்காரவங்க நிறைய இருக்காங்க. அதை நம்புகிறவங்க அதை விட நிறைய இருக்காங்க. அந்த நடிப்பை நம்புகிறவங்க நிறைய பேர், நம்பி வீணாக போகிறவங்க அதை விட நிறைய பேர். நடிப்புன்னு கேட்டிங்கன்னா, ஐயோ பணம் வாங்குகிற விஷயத்துலேயும் சரி, ஒருத்தரை நம்ப வைக்கிறதுலேயும் சரி, சில பேர் அக்கறையோட, பாசத்தோட, அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க ரொம்ப க்ளோஸாக ஐயோ அண்ணி நீங்கள் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டீங்களே, இப்படியெல்லாம் பண்ணீங்களே, அப்படி உங்களுக்கு இப்படி ஆகலாமா அப்படின்னு அப்படியே வருந்தி பேசுவாங்க. ஐயோ நம்ம மேலே இவ்வளோ பாசம் வச்சுருக்காங்களே, ஐயோ நம்ம இவங்கள இவ்வளோ நாளாக மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட கவனிக்கிறது, வந்தால் உபசரிக்கிறது, சாப்பிட்டு போங்க, காப்பி குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள ரொம்ப க்ளோஸாக அவங்கள ஃப்ரெண்ட்லியாக நடந்துக்கிறது, அப்படி பண்ணுற அளவுக்கு அவங்க வாயை திறந்தால் வசமொழியாக பேசுவாங்க. ஆனால் சில பேருக்கு சுட்டு போட்டாலும் அந்த நடிப்புங்கிறது வரவே வராதுங்க. உண்மையை பேசுகிறவங்க என்றைக்குமே அந்த நடிப்பு வரவே வராது. பொய்யா இருக்கிறவங்க காரியம் நடக்கணும், நமக்கு ஒரு வேலை முடியணும் அப்படின்னா பயங்கரமாக நடிப்பாங்க. என்னென்ன ஐஸ் வைக்கணுமோ அத்தனையும் வச்சுருவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா, நமக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை விட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. இது என்ன பண்ணுவாங்க அவங்க, இந்த மாதிரி பிடிவாதம் உள்ளவங்க, அது எப்படி நம்மளை விட அவங்க இவ்வளோ முன்னேற்றமாக ஆகலாம்? அவங்க எப்படி இந்த பொருளை வாங்கலாம்? நம்மளாலையும் வாங்கணும், வாங்கி தான் ஆகணும். போய் எங்கே வாங்கினாங்க, என்ன விலைக்கு வாங்கினாங்க, எந்த கடையில் வாங்கினாங்க, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவங்களும் அதே பொருளை வாங்கணும். அதனால் அவங்கள்ட்ட எப்படி வாங்கினாங்க, எந்த எந்த ஸ்கீமில் வாங்கினீங்க, லோனு இல்லாமல் வாங்கினீங்களா அப்படிங்கிறதெல்லாம் எல்லா விஷயமும் ஐஸ் வச்சு தெரிஞ்சுட்டு, நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குங்க, உங்களுக்காகவே நல்ல பொருளாக கிடச்சிருக்கு அப்படின்லாம் ஐஸ் வச்சு, அது என்ன ஏது, எந்த கடையில் வாங்கினாங்க, எப்போ வாங்கினாங்க, அது தெரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு ஆர்வம். அதனால் ஐஸ் வச்சு அதெல்லாம் தெரிஞ்சுட்டு வந்துடுவாங்க. அவங்களும் அந்த பொருள் வாங்கணும். இல்லைன்னா அவங்க தாழ்வு மனப்பான்மையில் போயிடுவாங்க. அதனால் அதை வாங்கிட்டு தான் மறுவேலை பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஐஸ் வைக்க யாருக்கும் எல்லாருக்கும் வரவே வராதுங்க. சில பேர், பல பேர் இருக்காங்க ஐஸ் வைக்கிறத ஏமாளித்தனமாக, அதாவது கவுடு சூது இல்லாத இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுமாரி வெகுளியாக இருக்கிறவங்க அதெல்லாம் நம்பிடுவாங்க. நம்பிட்டு கையில் இருக்கிறதையும் அவங்க கடனாக கேட்டால் கூட கொடுத்துட்டு ஏமாந்து போயிடுவாங்க. ஏமாளித்தனம்ங்கிறது ஏமாளித்தனங்கிற மாதிரி அவங்க கோமாளியாக ஏமாந்துருவாங்க. அவங்க ஐஸ் வச்சு நல்லா நீ உங்களை மாதிரி ஆகுமா, நீங்கள் தான் நல்லவங்க வல்லவங்கன்னு சொல்லி அவங்கள ஏமாற்றி அந்த காசையோ பொருளையோ அபகரிக்கணும்னு முடிவு பண்ணாங்கன்னா பண்ணிவிடுவாங்க.
அந்த டேலண்ட்டு அவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும். நம்மக்கிட்ட அது வரவே வராது. சில பேருக்கு அது வரவே வராதுங்க. ஐயையோ! தத்து பித்தன்னு பேசி பொய் சொல்லி உளறி வைக்கிறத கம்முன்னு இருக்கிறத பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு இருந்துருவாங்க. உண்மையை வந்து பேசுகிறவங்க என்றைக்குமே அந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. ஏமாற்றணும், அடுத்தவங்கள ஏமாற்றணும், அந்த பொருளை நமக்கு வரவழைக்கணும், இதை கொடுத்துருங்க, இதை விட நான் நல்லதாக நீங்கள் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி, அந்த கடையில் இதை விட பெட்டராக இருக்குன்னு இதே ரேட்டுக்கு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொருளை அவங்க 2 டிவா 3 டிவா பணம் தரேன்னு சொல்லிட்டு லேட் பண்ணுறது, மெதுவாக கொடுக்குறது, அந்த மாதிரி அவங்கள்ட்ட இந்த பொருளை வாங்கிக்கணும்னு முடிவு பண்ணாங்கன்னா அவர் வாங்கிடுவாங்க. அந்த மாதிரி உள்ளவங்கள்ட்டெல்லாம் நம்ம வந்து எந்த விதத்துலேயும் ஜாக்கிரதையாக பழகணும். அது ஒரு நடம் நீங்கள் வந்து நல்லவங்களாக இருந்தாலும் வச்சுக்க, நீங்கள் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் அவங்கள்ட்ட அந்த பேசுகிறத அவாய்ட் பண்ணிட்டு அவங்க இப்படி போயிட்டே இருப்பாங்க. ரொம்ப டச்சே வச்சுக்க மாட்டாங்க. அடுத்து வேறு யாரை ஏமாற்றலாம், நிறைய பேர் இதுமாரி ஏமாற்றி காலம் தள்ளிகிட்டு இருக்காங்க. ஏமாறுறவங்களும் ஏமாந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த டேலண்ட்டு யாருக்குமே வராதுங்க. அந்த ஐஸ் வச்சு பகட்டாக பேசி நம்புகிறாங்க பாருங்கள், அவங்க அதை விட பயங்கரமான முட்டாள். பயங்கரமாக என்ன பண்ணுவாங்க, அவங்க ஏமாந்து போயிடுவாங்க. ஏமாத்துறவங்க தான் இருக்காங்கன்னா, ஏமாறுறவங்க அதை விட இருக்காங்க பாருங்களேன். இந்த சாமியார்கிட்டலாம் போய் ஏமாறுறாங்க. நமக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அது நடந்தே தீரும். எந்த கஷ்டமாக இருந்தாலும் வந்தே தீரும், எந்த சந்தோஷமாக இருந்தாலும் வந்தே தீரும். அது நடக்க வேண்டிய இடத்துல அப்பப்போ நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இதுக்காக நம்ம போய் ஜோசியரை தேடியோ நேரங்காலம் பார்த்தோ, இல்லை இந்த நேரத்தில் இது இப்படி நடந்து போச்சு எதனால் அப்படின்னு அதை ஆராய்ச்சி பண்ணுறதோ, இதெல்லாம் விட்டுட்டு இந்த பகட்டாக பேசுகிறது, இந்த மாதிரி சொல்கிறவங்கள்ட்டெல்லாம் வந்து திரும்ப திரும்ப அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்டுக்கிட்டு நம்ம டயத்தை வீண் பண்ணிக்கிட்டு அப்படியெல்லாம் இருக்காதீங்க. உங்களுடைய திறமைக்கு ஏற்ற நீங்கள் வந்து செயல்படுங்க. யாரையும் வந்து அறிவுரை கேட்டு இப்படி செஞ்சால் நல்லா இருக்குமா, அப்படி செஞ்சால் நல்லா இருக்குமான்னு அவங்க இன்னும் 2 தூக்கி போட்டு போவாங்க செய்தியை. இன்னும் மன உளைச்சல் ஆளாயிடுவீங்க. அதனால் தயவு செஞ்சு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்களே முடிவெடுங்க. இந்த மாதிரி ஐஸ் வைக்கிறவங்க கூல் பண்ணுறவங்கள்ட்டெல்லாம் இதை சொல்லிவிட்டு அவங்க 1000 ஆலோசனை சொல்லுவாங்க. நீங்கள் போட்டு குழப்பிக்கிட்டு, மனசை போட்டு குழப்பிக்கிட்டு எதை முடிவெடுக்கிறதுன்னு தெரியாமல், இப்போ ஒரு ட்ரெஸ்ஸே இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு 4ஓ 3ஓ இருந்ததுன்னா நம்ம இந்த ட்ரெஸ் போடலாம், இந்த சுடிதார் போடலாம், இந்த புடவையை கட்டலாம் அப்படிங்கிற. ஜென்ஸாக இருந்தால் 2 ஷர்ட் வச்சுருந்தாங்கன்னா இன்றைக்கி 2 நாள் இதை போட்டால் இன்னொன்று 2 நாள் போடலாம் அப்படின்னு டக்குன்னு முடிவு எடுக்கலாம். 15 20 40ன்னு வச்சுருந்தோன்னு வச்சுங்களேன், போட்டு எல்லாத்தையும் போட்டு பெரட்டி குழப்பி எதையுமே எடுக்கும். அதே மாதிரி தாங்க நம்ம மைண்டையும் வந்து டைவர்ட் பண்ணி நம்மளை கோளாறு பண்ணுறதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க. அவங்கள்ட்டெல்லாம் ஜாக்கிரதையாக எதையுமே சொல்லக்கூடாது, விஷயத்தையும் சொல்லக்கூடாது. நம்ம பாட்டு சஸ்பென்ஸாக நம்ம வேலையை பார்த்துட்டு ஒரு பொருள் வாங்கணுமா, இல்லை ஒரு பவுன் வாங்கணுமா, இல்லை ஏதோ ஒரு பணம் கட்டணுமா, ஒரு சீட்டு போடணுமா, என்ன நினைக்கிறீங்களோ அதுமாரி போடலான் இருக்கேன். என்னால் இந்த மாதம் கட்ட முடியும், அடுத்த மாதம் கட்ட முடியுமோ முடியலையோ அது ஒரு பயம் இருக்குது. கடன் வாங்குற மாரி ஆகிட்டுன்னா என்ன பண்ணுறதுங்க அப்படின்னு போய் பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட நம்ம யோசனை கேட்டோன்னு வச்சுங்களேன், அவங்க போட்டு நம்ம 10 யோசனை போட்டு குழப்பி விட்ருவாங்க. நீங்கள் கட்டலான்னு தெளிவாக முடிவு எடுத்தீங்க பார்த்தீங்களா, அதுவும் போயிடும். அதனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களால் முடியும் அப்படின்னு நினச்சி நீங்கள் போய் செஞ்சிங்கன்னா தெளிவாக செஞ்சுட்டு வந்துடலாங்க. வேலையை முடிச்சுட்டு வந்துடலாம். தேவையில்லாத நீங்கள் ஆலோசனை கேட்டு இந்த பகட்டாக பேசுகிறாங்க, ஐஸ் வச்சு பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள்ட்டெல்லாம் ஆலோசனை கேட்டிங்கன்னா உங்களுடைய மூளை வேலை செய்யாது. அதனால் தயவு செஞ்சு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்களே முடிவெடுங்க. உங்களுடைய ஆலோசனை தான் உயர்ந்தது. நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேமிலிக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுதான் பெஸ்ட்டு. நீங்கள் ஃப்ரெண்டுன்னா அந்த ஃப்ரெண்டோட கோயில் போகிறோமா, வெளியில் போகிறீங்களா, ஷாப்பிங் போகிறீங்களா, காய் வாங்க போகிறீங்களா, அதோடு நிறுத்திக்கணும். வீட்டு விஷயத்தை ஃபுல்லாக ஷேர் பண்ணிக்கிட்டு அதுக்கு அவங்க 1000 புத்திமதி சொல்கிற மாதிரி சொல்லி உங்கள் மைண்டு சுத்தமாக கொலாப்ஸ் பண்ணி தூக்கம் இல்லாமல் சாப்பிட முடியாத அளவுக்கு கூட பண்ணிவிடுவாங்க. அதனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி ஆலோசனை யாருக்கிட்டேயுமே கேட்காதீங்க. தெளிவாக முடிவெடுங்க.
உங்களுடைய விஷயத்துக்கு நீங்கள் தான் முடிவெடுக்க முடியும். உங்களுடைய பொருளாதாரம் என்ன, உங்களுடைய பேக்ரவுண்டு என்னங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். தயவு செஞ்சு அதெல்லாமோ உங்கள்கிட்ட உள்ள பவுனோ பணமோ சொத்தோ மதிப்போ எதையும் வெளியே சொல்லக்கூடாது. சொன்னால் அதுக்கு பல கருத்துக்கள், பல ஆலோசனைகள், நீங்கள் இதை போடலாம், இதை அதில் போடலாம் அப்படின்னு நமக்கு அவங்க முடிவெடுப்பாங்க. அடுத்து முடிவு எடுக்கிற அளவுக்கு நம்ம விடக்கூடாது. அதனால் பொய் பேசி பகட்டாக பேசுகிறவங்கள நம்பாதீங்க. உங்களை நீங்கள் நம்புங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.